கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் இந்த காலை வேளையிலே ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். வாய்ஸ் ஆஃப் குட் ஷெப்பர்ட் மூலம் தேவனுடைய வார்த்தையை நம்ம என்ன பண்ணலாம், கவனிக்கலாமா? இதையோ நீங்க கவனிக்கிறீங்க. 5 நிமிடம் 6 நிமிடம் இதை ஸ்தோத்திரம் என்ன பண்ணுங்க. ஒரு நாள் ஸ்தோத்திரம் 24 மணி நேரம் இருக்கு. அதுல ஒரு 6 நிமிஷம் தான் இந்த வார்த்தையை நீங்க கேளுங்க. உங்க வாழ்க்கையில இருந்து பிரயோஜனமா இருக்கும். ஹல்லேலூயா. ஆமென். சங்கீதம் 128 அதிகாரம் 1-6 வசனங்களை நம்ம கவனிக்கலாம். முதலாக சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு பயந்து அவன் வழிகளில் நடக்கிற எவனோ அவன் பாக்கியவான். ஸ்தோத்திரம். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கிய நன்மையே உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பார். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிட்டு ஒளிவு மர கன்றுகளை போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நிச்சயம் ஒரு நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளில் இஸ்ரவேல் கூட்டாக சமாதானத்தையும் காண்பாய் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்குது. முதல்ல நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா? கர்த்தருக்கு பயப்படணும். தேவனுடைய பிள்ளைகள் முதல்ல எதுக்கு பயப்படணும்? கர்த்தருக்கு நம்ம பயப்படணும். அப்படி பயப்பட்டீங்கன்னா கீழே சொல்லப்பட்டிருக்கிற 5 வசனங்களும் உங்களுக்கு ஆசீர்வாதத்துக்கு ஏதுவா என்ன பண்ணும், அமையும். கர்த்தருக்கு பயப்படணுங்க, மனுஷனுக்கு பயப்படக்கூடாது. அப்போ கர்த்தருக்கு பயந்து நீ நடந்தீங்கன்னா உங்க பிள்ளைங்க நடப்பாங்க, அவங்க பிள்ளைங்க அப்படியே நடப்பாங்க. தொடர்ந்து என்ன பண்ணும், ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பயப்படும் போதுதான் உன் கையின் பிரயாசத்தை என்ன சம்பாதிக்கிறியோ அதை நீ திருப்தியா என்ன பண்ண முடியும், சாப்பிட முடியும். இல்லைன்னா என்ன பண்ணாது, வியாதி வரும், பிரச்சனை வரும், போராட்டங்கள் வரும், பல விதத்துல என்ன பண்ணும், உங்களுக்கு கஷ்டங்கள் வரும், நஷ்டங்கள் வரும். சம்பாதிப்பது திருப்தியா என்ன பண்ண முடியாது, சாப்பிட முடியாது. ஓட்ட கையில வர மாரி போயிட்டே இருக்கும். அதனால முதல்ல கர்த்தருக்கு பயந்துன்னா ஸ்தோத்திரம். அது அப்போ ஆண்டவன் கையில் பிரயாசத்தை சாப்பிடுவேன்னு சொல்ற. 2வது, உன் மனைவி உன் வீட்டோரங்களில கனிதரும் திராட்சை கொடி போல் இருப்பாளாம். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றி ஒளிவு மரங்கள். இன்னைக்கு மனைவிக்கு எத்தனையோ பேர் புருஷனுக்கு அடங்குறது கிடையாது. அதே மாதிரி மனைவிக்கு புருஷர்கள் அடங்குறது கிடையாது. அப்போ ஆண்டவர்களை சொல்லப்படுற மனைவி வீட்டுல கனிதரும் கனி. அப்போ உன்னை அன்பா பராமரிப்பாங்க. உங்க சொந்த பந்தங்களை, உங்க சுற்றி இருக்கிறவங்களை நல்ல வார்த்தைகளை சொல்லி உன் குடும்பத்தை கட்டுவாங்கங்க. கர்த்தருக்கு பயந்துனா உன் பிள்ளைங்க உன் வீட்டை சுத்தி ஒளிவரல. அப்போ அங்க சுற்றி இருக்கிற இடம் உன் பிள்ளைங்க பேரு பேசப்படும். ஐயோ, இந்த பையன் வந்து என்ன பண்ணுவோம், நல்ல பையன், நல்ல பொண்ணு, இந்த மாதிரி பொண்ணு எங்கேயுமே உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு பேசுவாங்க, சாட்சி சொல்லுவாங்க. நீ கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில நீ நடந்தினாதான் உன் பிள்ளைங்க உன் மனைவி எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஆசீர்வதிக்கப்படுவாங்க. இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் விதமா ஆசீர்வதிக்கும். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை உன் பிள்ளைகளை என்ன பண்ணுவாராம், ஆசீர்வதிப்பார். பாருங்க சோதரன், சிவனோட நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். அது மாத்திரம் இல்ல, சீயோனிலிருந்து உனக்கு ஆசீர்வாதம் தருவாராம். எங்க வர சீயோல இருந்து ஆசீர்வாதம் உனக்கு வரும். ஆண்டவர்கிட்ட இருந்து தான் உனக்கு ஆசீர்வாதம் வரும். மனுஷகிட்ட இருந்து உனக்கு ஆசீர்வாதம் வரவே வராது. கர்த்தருக்கு பயந்துனா உன் பிள்ளைங்க உன் மனைவி எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஆசீர்வாதமா இருப்பாங்க. உன்னை சுற்றி இருக்கிறவங்க நல்ல பேர் சொல்லுவாங்க. சோதரம். அதுக்கு அடுத்தது, நீ உன் பிள்ளைகள் இஸ்ரவேல் உண்டாதான் சமாதானத்தை காண்பா. அப்போ நீ என்ன பண்ணுவ, 4 தலைமுறை நீ ஆசீர்வாதமா இருப்பேன்னு சொல்றாரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பிள்ளைகளை நீ எடுத்துட்டு சோதரம் நல்லா பூரண வயதுல கர்த்தருக்குள்ள என்ன பண்ணுவ, காணப்படுவ. 4 தலைமுறை உன்னை ஆசீர்வதிப்பாரு. இன்னும் கூட ஆண்டு உன்னை ஆசீர்வதிப்பாரு. ஆனா கர்த்தருக்கு பயப்படணும். கெட்ட வார்த்தை, பொறாமை, எரிச்சல் இதெல்லாம் இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு நீ பயப்பட்டினா உன் பிள்ளைங்க உன் மனைவி நல்லா கனி தருவாங்க, உன்னை பராமரிப்பாங்க. மத்ததுக்கெல்லாம் நீங்க பயப்படலாம், ஆனா கர்த்தருக்கு மாத்திரம் தான் இங்க பயப்படணும்னு சொல்லப்பட்டிருக்கிறதுங்க. அப்போ நீ பயப்படினா எல்லாமே உனக்கு கீழ்ப்படிவாங்க, உனக்கு பயப்படுவாங்க. நீ போகிற இடத்துல மற்ற எல்லா இடத்துலயும் நீ ஆசீர்வாதமா இருப்ப. இந்த நாளிலே இந்த வசனத்தை நீங்க கேட்கிற பிள்ளைங்க நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. நம்ம ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிறீங்களா அன்பின் தகப்பனே, சொல்லப்பட்ட வேத வசனத்தின்படி ஆண்டவரே கர்த்தருக்கு பயந்து அவர் வழி நடக்கிற எவனும் அவன் பாக்கியவான். ஆண்டவரே, அப்போ கையை பிரயாசத்தை நீங்க ஆசீர்வதிப்பீங்க, மனைவி ஆசீர்வதிப்பீங்க, பிள்ளைகள் ஆசீர்வதிப்பீங்கப்பா, ஆசீர்வாதமா இருப்பாங்க. ஆண்டவரே ஏசப்பா, 4 தலைமுறை பிள்ளைகள் எடுத்துட்டு
உம்முடைய சமூகத்திலே கடந்து வருவாங்க அப்பா. அப்பா அந்த கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்கட்டும். தீமையை விட்டு விலகட்டும். உமக்கு பிரியமாய் நடக்கட்டும் என்று மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.